நான் என்ன பிளான் போட்டு கொடுத்தேன் இங்க வந்து தூங்கிட்டு இருக்கா? சாம், சாம், எந்திரி சாம். என்னண்ணா? என்ன என்ன நல்ல தூக்கமா? நல்ல தூக்கம். அப்படித்தான். நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கணும். அதுக்குதாம்மா நீ லாய்க்கு. உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? என்னாச்சுண்ணா? சிபி ரூம்ல இருந்து அந்த தமிழ் எழுந்து வந்துட்டு இருக்கா. என்ன? உன்கிட்ட ஒரு வேலை சொன்னேன், அதை ஒழுங்கா செய்ய தெரியாத உனக்கு? ஐயோ, என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. இப்படியே நல்ல. ஐயோ, தமிழ் சிபி ரூம்ல தங்கி இருந்தானா? ஐயோ, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. நிஜமாவே அண்ணா சொன்ன மாதிரி ஏதாவது நடந்திருக்குமா? சிபி தப்பு பண்ணிருப்பானா? அப்படி தப்பு பண்ணிருந்தா நம்ம மொத்த பிளானும் போச்சு. அதுக்கப்புறம் இவங்கள பிரிக்கவே முடியாது. பேபி, என்ன பேபி? ரொம்ப டயர்டா இருக்கு, கை கால்லாம் ஒரே வலி. ஐயோ, என்ன ஐயோ? இல்ல, அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது. பேபி, என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னா? இல்ல, தமிழ் உன்னோட ரூம்ல இருந்து வந்தா, நீ வேற உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு வேற சொல்ற. ஒருவேளை உங்களுக்குள்ள பேபி என்னன்னு சொல்லு. இல்ல, எனக்கு எதுவும் சரியா ஞாபகத்துல இல்ல. நல்லா யோசிச்சு பாரு, எப்படி ஞாபகம் இல்லாம போகும்? உனக்கு எதுக்கு முகம்லாம் வேர்க்குது? என்னாச்சு பேபி? உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் வந்துச்சா? தப்பா எதுவும் நடக்கலல்ல? ரூமுக்கு போனோம், தமிழ் வந்தா பேபி பக்கத்திலேயே போன. என்ன எதுவுமே சொல்லாம போறோம்? அப்போ அண்ணன் சொன்ன மாதிரி ஏதாவது நடந்துருச்சா? அமுதா, இப்ப எதுக்காக நீ இவ்வளவு கோவமா இருக்க? நம்ம பொண்ணுக்கு செய்ய வேண்டிய சடங்க அவளுக்கு செய்வாங்க, நாம கூட இருந்து வேடிக்கை பார்க்கணுமா? உன்னை யாரு வேடிக்கை பார்க்க சொன்னா? இந்த ஃபங்க்ஷனையே காரணமா வச்சு ஏதாவது ஒரு குளறுபடிய பண்ணி தமிழ இந்த வீட்டை விட்டு அனுப்ப புதுசா நம்ம திட்டம் போடுவோம். முடியுமாங்க? முடியுமா முடியாதாங்கிறதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. தொடர்ந்து நாம தமிழுக்கு எதிராக சதி பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பா அது என்னைக்காவது ஒரு நாள் ஒர்க் அவுட் ஆகியே தீரும். அவளை இந்த ஃபங்க்ஷன்லயே முடிச்சு விட்டுறலாம்னு நினைக்கிறேன். பாப்போம். வாடி டி, நீ ஒன்ன தாண்டி சொல்லுடி. நீ என்ன டி போட்டா நானும் உன்னை டி தானே போடணும். நீ எதுக்கு சிபி ரூம்ல தங்குன? ஹலோ மேடம், சிபி ரூமா? ஏன் ரூம்? எங்க ரூம்? யார் சொன்னா? நீ என்ன அவரோட வைஃபா? ஆமா, தழைய தழைய அவர் கையால தாலி கட்டி இருக்கேன்ல, நான் அவரு வைஃப் தான். நான் என்ன உன்ன மாதிரி ஒட்டுனியா? ஏய் ஏய், சவுண்ட குறை. உனக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லவா? என் தங்கச்சி தேன் இருக்கால, அவ சின்ன வயசுல ஒரு தெருநாயை கூட்டிட்டு வந்து இத நான் வளர்க்க போறேன்னு சொன்னான். அந்த நாய்க்கு பேரு டைசன்னும் வச்சா. ஆனா அது எங்க யாருக்குமே சுத்தமா பிடிக்கல. அத துரத்தி விடுன்னு எவ்வளவோ சொன்னோம். ஆனா அவளுக்கு பயங்கர கோபம்.
ஒரே அழுது அடம், சாப்பிடாம பட்னி கூட கிடந்தா. சரி, அவ கோபம் குறையட்டும், வளர்த்துட்டு போகட்டும்னு நாங்களும் விட்டுட்டோம். அடுத்த 2வது நாளே அந்த டைசன் நாய்க்கு சொறி வந்துருச்சு. ஒரே நாத்தம், வீட்ல யாராலையுமே இருக்க முடியல. அதுல எங்களெல்லாம் விட அந்த கப்புக்கு முதல்ல மூக்கு பிடிச்சது யாரு தெரியுமா? என்னோட தேனுதான். அப்புறம் நாங்களாம் துரத்துறதுக்கு முன்னாடியே அவளே அவ எடுத்துட்டு வந்த டைசனை தெருவுல துரத்தி விட்டுட்டா. இத நான் ஏன் சொல்றேன்னா, என் புருஷன் சிபி இருக்காருல, அவரு கூட்டிட்டு வந்திருக்கிற டைசன் தான் நீ. ஆமா, நீ மறுத்தாலும் என்னோட பார்வையில நீ டைசன் தான். உன்னோட லட்சணம் கொஞ்ச நாள் அவருக்கு தெரிய வரும். அப்புறம் அவரே உன்னை உடனேல 4 போட்டு தெருவுல கொண்டு போய் நிறுத்திட்டு வந்துருவாரு. என்னடி சிபி ரூம்குள்ள போய் ஒரு நாள் தங்கிட்டா ஜெயிச்சதா நினைப்பா? நடக்காது. நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. அச்சச்சோ, வெளியில இருந்து வந்து ஆட்டம் போடுற. உனக்கே இவ்ளோ இருக்குன்னா இந்த வீட்டோட மருமகனா எனக்கு எவ்ளோ இருக்கும்? சாம், ஏதோ நீ எனக்கு தெரிஞ்ச பொண்ணா போயிட்ட. உனக்கு நான் ஒரு அட்வைஸ் சொல்றேன். எப்படியாவது இங்க இருந்து போயிட்டு ஏதாவது ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி கொஞ்சம் உருப்படியா வாழ்ற வழிய பாருமா. வாழ்க்கையை தொலைச்சிடாத. உன் கனவுலாம் 1% கூட நடக்காது.